பேலியாளின் சாட்சிக்காரன். பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான். துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பேலியாளின் மகன் தெய்வபக்தி இல்லாதவன். இவனிடத்தில் உண்மையும் நீதியும் நியாயமும் இருக்காது. பேலியாளின் சாட்சிக்காரன் பொய் சாட்சிக்காரனாக இருக்கிறான். இவன் அயலானுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி அவனை அழித்து போடுவதற்கு ஆசைப்படுகிறான். பொய் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான். பொய்ச்சாட்சி சொல்லுகிறவனுக்கு அறிவு இல்லை. தன்னுடைய சாட்சியினால் தனக்கும் தீங்கு வரவழைக்கிறான், பிறருக்கும் தீங்கு செய்கிறான். துன்மார்க்கனுடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பாவமும் அக்கிரமமுமே துன்மார்க்கனுக்கு போஜனம். இவனுடைய இருதயத்தில் பாவம் நிரம்பி இருக்கும். இவனுடைய வார்த்தைகளில் பரியாசமும் பொய்ச்சாட்சியும் வெளிப்படும். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தையும் அவருடைய நீதியையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சாட்சி சொல்லும் முன்பாக அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி எச்சரிக்க வேண்டும். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பையும் அவருடைய ஆக்கின தீர்ப்பையும் பொய்ச்சாட்சிக்காரனுக்கு எடுத்துச் சொல்லி அவனை எச்சரிக்க வேண்டும். நாம் எல்லோருமே தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாளில் நிற்க வேண்டும். பொய்ச்சாட்சி சொன்னவனும் நிற்க வேண்டும். அவனுடைய பொய்ச்சாட்சியினால் பாதிக்கப்பட்டவனும் நிற்க வேண்டும். கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்கும்போது அவருக்கு மனுஷருடைய சாட்சி தேவைப்படாது. பரிசுத்த ஆவியானவரே நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். தேவன் நம்முடைய இருதயத்தின் இரகசியங்களையெல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய மனதின் எண்ணங்களெல்லாம் அவருக்கு தெரியும். தேவனுடைய நியாய தீர்ப்பு நீதி உள்ளதாக இருக்கும். பொய்ச்சாட்சிக்காரனால் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பை புரட்ட முடியாது. கர்த்தர் பொய்ச்சாட்சிக்காரனை தம்முடைய நீதியினால் தண்டிப்பார். பொய்ச்சாட்சிக்காரன் பேலியாளின் சாட்சிக்காரனாய் இருக்கிறான். அவன் நியாயத்தை நிந்திக்கிறான். துன்மார்க்கனுடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அக்கிரமக்காரனை அழிக்கும்.